Hello everyone. இன்னைக்கு லெசன்ல மே and might இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். மே and might இது ரெண்டுமே ஒருவேளை நடக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சொல்றதுக்கு தான் நம்ம பயன்படுத்துறோம். ஆனா மே அப்படின்றது ஒரு 50 ல இருந்து 60% நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படினு அர்த்தம்னா might யூஸ் பண்ணோம் அப்படினா ஒரு 40 ல இருந்து 50% தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தத்துல வரும். For example, it may rain tonight. அப்படினா இன்னைக்கு நைட்டு மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மழை பெய்யலாம். ஒரு 50 ல இருந்து 60% வாய்ப்பு இருக்கு அப்படினு சொல்லிட்டு அர்த்தம். It might rain tonight அப்படினு சொன்னோம்னா அதுவும் இன்னைக்கு மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படினு தான் அர்த்தம். ஆனா அது வந்து ஒரு 40 ல இருந்து 50% வாய்ப்பு இருக்கு அப்படினு அர்த்தம். சோ வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படினா நம்ம may யூஸ் பண்ணலாம். கம்மியா இருக்கு அப்படினா might யூஸ் பண்ணலாம். பட் நீங்க வந்து பேசும்போது might யூஸ் பண்ணி பழகி இருக்கீங்க அப்படினா அப்படியே பேசிக்கலாம். may யூஸ் பண்ணி பழகி இருந்தீங்கன்னா அப்படியே பழகிக்கலாம். may and might மாத்தி யூஸ் பண்றதுனால பெருசா ஒண்ணும் தப்பு இருக்காது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், he may come tomorrow. நாளைக்கு அவன் வர்றதுக்கு ஒரு 50 ல இருந்து 60% வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு ஒருவேளை அவன் வரலாம். he might come tomorrow. இதுவும் நாளைக்கு அவன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா 40 to 50% தான் வாய்ப்பு இருக்கு. மே வேற எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பெர்மிஷன் கேட்கறதுக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியரான ஒரு கேள்வி, மே ஐ கம் இன். ஒரு ரூம்குள்ள போகும்போது மே ஐ கம் இன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். ஸோ இது வந்து ஒரு பெர்மிஷன். ஸோ மே ஐ கம் இன், நான் உள்ள வரலாமா? ஸோ மேக்கு அப்புறம் இந்த மாதிரி பெர்மிஷன் கேட்கும்போது முக்கியமா மேக்கு அப்புறம் ஐ மட்டும் தான் வரும். நெக்ஸ்ட் மே எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆஃபர், அதாவது நம்ம வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது உதவி தேவை இருக்கான்னு யார்கிட்டையாவது நம்ம போய் கேட்கறதுக்கு மே யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், மே ஐ ஹெல்ப் யூ, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவை இருக்கா அப்படின்னு யார்கிட்டையாவது கேட்கணும், நான் உங்களுக்கு உதவி பண்ணட்டுமா அப்படி கேட்குறோம் அப்படின்னா அப்போ மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலையும் மே யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் மே எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா க்ரீட்டிங்ஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸில் யூஸ் பண்ணுறோம். மே காட் பிளெஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளெஸ்ஸிங் சொல்லும்போது மே யூஸ் பண்ணுறோம். பர்த்டே விஷஸ்லாம் சொல்லும்போது கூட மே திஸ் பர்த்டே பிரிங் யூ ஆல் த ஹாப்பினஸ், இந்த மாதிரி பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் கிரீட்டிங்ஸ்க்கும் மே யூஸ் பண்ணுறோம். மே அண்ட் மைட்டோட யூசேஜ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். I'll meet you in the next lesson. Thank you. Bye.